ஸோ வெல்கம் பேக் டு another vlog. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை தான். வஞ்சரம் வாங்கியிருக்கேன். வஞ்சரம் மீனில் கோகனட் வச்சு எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது தான் இன்னையோட வீடியோ. ஸோ let me start the process. கைஸ், இன்றைக்கி வஞ்சரம் மீன் ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வஞ்சரம் மீனை நல்லா கழுவி, சின்ன வஞ்சரம் மீன் தான் கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இனி மேரினேஷனுக்கான வேலையை பார்க்கலாம். கோகனட் ஃபிஷ் ஃப்ரை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் தேங்காய் பார்த்து வத்தல் மிளகா எடுத்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணோம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபிஷ் ஃப்ரை மசாலா இதிலே ஆட் பண்ணுறேன். இதிலே லைட்டாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல், சேர்க்குறவங்க சேர்க்கலாம். அதர்வைஸ் இஃப் யூ வாண்ட் இக்னோர் யூ. ஸோ திருப்பி மசாலா எல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இனி இது மசாலாலாம் ஃபிஷ்ஷில் சேர்த்துடலாம். மசாலாலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ நம்ம இதில் உப்பு, மீன் வறுக்கிறதுக்கான உப்பு ஆட் பண்ணோம், அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயிலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது கோகோனட் ஆயிலில் நார்மல் நம்ம குக்கிங் ஆயில் தான். ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதை இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா லூஸாக இருக்கணும். ஸோ இதில் தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், இது கோகோனட்ன மாதிரி, இது கோகோனட் ஃபிஷ் ஃப்ரைன்றனால நம்ம இதில் கோகோனட் பால் ஆட் பண்ணுறோம் நல்லா லூஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா வஞ்சரம் மீனில் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது, அதுக்காக தான். ஸோ இனி மீன் எடுத்து நம்ம புரட்டி வச்சிடலாம். கைஸ், மசாலாலாம் ரெடி. மீன் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கைஸ், நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இனி மினிமம் ஒரு 3 to 4 hours இது அப்படியே இருக்கட்டும். ஸோ ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஒரு 1.5 மணி நேரம் கூட போதும். பட் ஐ டோன்ட் ஹாவ் அ ஃப்ரிட்ஜ் ஹியர். ஸோ நான் மேரினேட் பண்ணி ஒரு 3 to 4 hours அப்படியே வச்சுருக்க போகிறேன். ஸோ லெட் மீ சி ஆஃப்டர் சம் டைம். கைஸ், நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ பேன் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கைஸ், ஆயில் ஊற்றாச்சு. ஆயில் கொஞ்சம் சூடானதும் ஃபிஷ் வறுக்க தொடங்கிடலாம். ஸோ கைஸ், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஃபிஷ்ஷை வறுக்க தொடங்கிக்கலாம். கைஸ், நம்ம இப்போ ஒரு சைடு திருப்பி போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் கூட குக் பண்ணிடலாம். ஸோ கைஸ், ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம எடுத்து மாற்றிடலாம். நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இந்த தேங்காவையும் எடுத்துடலாம். ஏன்னா இதுதான் மாஸ்டர் பீஸு. இது வந்து அந்த ஃப்ரை மேலே போட்டுட்டு ஸோ கைஸ், நம்மளோட கோகனட் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஸோ கைஸ், நம்மளோட கோகனட் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஃபிஷ் எடுத்துருக்கேன், ஃப்ளஷ்ஷு அண்ட் அந்த கோகனட்டும். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. அந்த தேங்காயோடு சாப்பிடும்போது, அந்த ஃப்ளஷ்ஷும் அந்த தேங்காயோடு சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடைக்குது. ஸோ hope you guys are enjoyed today's vlog. So see you on next vlog. Till then.